அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது முதலமைச்சரினுடைய டெல்லி பயணம் என்பது மீண்டும் மீண்டும் விவாத பொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றும் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்வது டெல்லி சென்றது, முதல்வர் டெல்லி சென்றது தமிழ்நாட்டு நிதிக்காகவா அல்லது குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். முதல்வர் நேற்று கொடுத்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்பது ரெய்டுகளை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம், அதிமுகவை போல அடிமை சாசனம் நாங்கள் எழுதி தரவில்லை என்று முதலமைச்சர் நேற்று கூறியிருந்தார். அதற்கு எதிர்வினையாகத்தான் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்கிறார். இதை முன்வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஏன் உதயநிதியை குறிவைக்கிறார் பழனிசாமி அவர்கள்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு மதிவாணன் அவர்கள் வணக்கம். அதிமுகவிலிருந்து திருமிகு சிவசங்கரி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம் ஜென்ராம். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் பொங்கலூர் மணிகண்டன். சிவசங்கரி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொடர்ந்து முதல்வர் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறார் டெல்லி பயணம் குறித்து. ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது தமிழ்நாட்டு நிதிக்காகவா அல்லது குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா அப்படின்னு மேற்கோள் போட்டு சொல்றீங்களே, யாரை குறிப்பிடுறாரு எதிர்க்கட்சி தலைவர்? இல்ல அவரு உதயநிதி துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சொல்றாரு? ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து சொல்றாங்க. அவரு நம்மளுடைய முதலமைச்சரும் அப்படி சொல்றாரு. ஆனா உதடுதான் சொல்லுதே தவிர உள்ளம் பதறுது சார். உள்ளம் பதறுது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க செயல்பாடுகள் எதுவுமே அவங்க வந்து அதாவது நாங்க பயப்பட மாட்டோம் மாநில உரிமைன்னு சொல்றாங்களே, தொடர்ந்து அவங்க செயல்பாடுகள் எதுவுமே அப்படி இல்லையே. இப்ப நாங்க ஏன் குறி வைக்கிறோம்? நாங்க எங்க குறி வைக்கிறோம்? ஈடிதான் குறி வச்சு போயிட்டு இருக்கு, செயின் லிங்கா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் உதயநிதின்ற பெயரை அமலாக்கத்துறை பயன்படுத்தல. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் குடும்ப உறுப்பினர் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது அதனுடைய நீங்க தான் காயின் பண்றீங்க சார். அதாவது 1000 கோடிக்கு மேல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இடி. அதுக்கப்புறம் இவங்க வந்து உச்சநீதிமன்றம் போனாங்க. அங்க தனி நபருக்காக ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது நீங்க வந்து விசாரணை நடத்தக்கூடாது, ஒரு தனி நபர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த தனி நபர் யாரு? ஆகாஷா, ரத்தீஷா, இல்ல விக்ரமா? அதனுடைய செயின் லிங்க் யாரு? அன்பில் பொய்யாமொழியா, இல்ல அவரு யாரோட தொடர்பு? உதயநிதியா? இதெல்லாம் பின்னாடி வரும். தனி நபர்களுக்கு விசாரணை நடத்த எந்த தடையும் சொல்ல சார் உச்சநீதிமன்றம். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக தான் சொல்லியிருக்காங்க, தடை கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல வராரா? ஆமா சார். தாளடி கார்த்திக் யாரு சார்? அன்பில் பொய்யாமொழியா அத்தை பையன், அவருடைய மச்சான் வந்து ஆகாஷ். எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் ஆயிருக்கு குடும்பத்துக்காக. அதுக்கு நிதிக்காக நான் நீதி கேட்டு டெல்லிக்கு போனேன்றாரு. நிதிக்காக நீதி கேட்டு போயிருக்காரு. அது எந்த நிதிக்கு? உதயநிதிக்கா இல்ல தமிழ்நாட்டு நிதிக்கா? தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க சார். அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆவணும் முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்களா இல்ல எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த சந்தேகம் சார்பா நாங்க கேக்குறோம் சார். பிரதான எதிர்க்கட்சி சட்டசபையில இப்ப தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, அதுக்காக கேக்குறோம். இதுல திரு உதயநிதி அவர்கள் எங்க வராரு? அது குடும்ப உறுப்பினர் நிதிக்காக அப்படின்னு அப்படி மேற்கோள் போட்டு. ஆமா சார், அவர் தான் துணை முதலமைச்சர். இந்த தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது பொறுப்புக்கு வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான் பொறுப்பு சார். பதில் சொல்றேன். இப்ப நான் சொன்ன பாருங்க, இத்தனை பேரு இன்னைக்கு கூட தோஹா போயிருக்காங்க. அன்பில் பொய்யாமொழியும் தாளடி கார்த்திக்கும் போயிருக்காங்க, யூரோப்புக்கு போயிருக்காங்க, தோஹா வழியா போயிருக்காங்க. அந்த பிளைட் நம்பர்ல இருந்து நான் எல்லாம் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுங்க. ஏன் எதுக்குன்றதெல்லாம் ஈடி கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு தனி நபருக்கு விசாரணைக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால என்ன விசாரணை பதட்டம் சார். அந்த இப்ப அவர் போனார் பாருங்க, முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, நான் போயிட்டு வந்த பிறகு இலங்கை பிரச்சனைக்கும் மெட்ரோக்கு அதுக்கு இது சார். நான் என்ன சொல்றேன், போன வருஷம் வெள்ள மழை பாதிப்பு எப்படி வந்துச்சு சார்? 32,000 கோடி தேவைப்பட்டுச்சு. எத்தனை கால்நடைகள், எத்தனை பயிர்கள், எத்தனை பேருடைய உடைமைகள் இழந்தோம். அப்பெல்லாம் போல முதலமைச்சர். சரி, அடுத்து எத்தனை குழந்தைகள் நீட்டு அவங்க உணர்வுகளை தூண்டி கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் இருந்தாங்க சார். எல்லோரும் என்ன அப்பா அப்பான்னு அழைக்கிறாங்கன்னுங்க. அதுக்கு இப்ப போன போது அந்த நீட்டை பத்தி ஏதாவது வாய் திறந்தீங்களா? ஏதாவது ஒரு கோரிக்கை கொடுத்தீங்களா சார்? நான் இல்ல இப்ப போனதன் மூலமா எதற்காக போனதா நீங்க? ஆமா, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு. அததான் சொன்னேன், நிதி கேட்டு நீதிக்காக போன மாதிரி போட்டிருக்காரு இல்லையா? அது எந்த நிதிக்குன்னா உதயநிதிக்குன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால அந்த பதற்றம் பரிதவிப்பு. அவங்களுக்கு நிதி ஆயோக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு ஒரு வாதம் வைக்கிறேன். ஒரு விளக்கத்துக்காக நீங்க சொல்லுங்க. இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல போய்
உதயநிதி அவர்கள் எல்லாம் விடுவிச்சிருங்க அப்படின்னு ஒரு மனு கொடுத்தா அவருடைய ஒரு நாள் ஷெட்யூல் மொத்தம் விளக்கமா கொடுக்க முடியுமா சார்? ஒவ்வொரு நிமிஷம் ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்தே ஆகணும். அவர் என்ன பண்ணாரு, டெல்லிக்கு போனதுல இருந்து இங்க வரும் வரை என்ன செஞ்சாரு நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கான விளக்கமும் அதற்கான விடையும் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நான் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போனேன்னு சொல்றாரு இல்லையா, அப்போ 3 வருஷம் நீங்க தமிழ்நாட்டின் உரிமைக்காக போலன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? சவால் வைக்கிறேன் சார். நான் ஏத்துக்கிறேன், ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். நம்ம பொறுமையா பேசுறப்ப அது ஒரு பார்ட். ஏன் 3 முறை போகலன்றது ஒண்ணு. இன்னைக்கு குடும்ப உறுப்பினருக்காகனா அங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? நீங்க முதல்வரோட விசிட் பத்தி யாராவது சந்திச்சு சமரசம் பண்ண போறாங்க? நான் இப்ப ஒரே ஒரு வாதம் வைக்கிறேன். அதாவது 2 விஷயம் தான் இருக்கணும். எப்பவுமே கோர்ட்டுக்கு உள்ள இருக்கணும் இல்ல வெளியே இருக்கணும். அதாவது நான் 3 வருடம் நான் போகல, இப்ப தமிழ்நாட்டு உரிமைக்காக போயிருக்கேனா 3 வருடம் நான் போல தமிழ்நாட்டு இருங்க சார், அதான் இது முடிச்சிரு அத செயின்ல அது வேற டிபேட் இல்ல சார். இருங்க, 3 வருடம் நான் போலன்றதுக்கு நான் மாநில உரிமைக்கோ தமிழ்நாட்டு மக்கள் நிதிக்காக நான் போலன்னா முதல்ல அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி அது வேற. அப்படி மன்னிப்பு கேட்டா இத நாங்க உண்மையில எடுத்துக்கிறோம். நான் என்னன்னா சார் அவர் வைக்கிறாரு இல்ல இல்ல பிரச்சனை அதுக்காக போயிட்டு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் போகல 3 வருஷம் உரிமைகளை வந்து நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வேற டிபேட். ஆனா நீங்க இப்ப எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்கன்னா, இந்த பயணம் என்பது குடும்ப உறுப்பினரை காப்பாற்றுவதற்கு. ஆமா, உண்மையா உண்மை. ஏன்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பிறகு தியாகி செந்தில் பாலாஜி, அது என்ன ஒரே ஒரு தியாகி உயிர் நீத்த எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். தியாகிகள் கூட தியாகிகள் கிடையாது. தமிழுக்காக எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் உயிர் நீத்த தியாகிகள் கூட தியாகிகள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா, இப்ப டெல்லிக்கு போய் அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்து இப்ப டெல்லிக்கு போயாச்சு, குடும்ப உறுப்பினர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. விட்டுடுங்க ஐயா. யாருகிட்ட? மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான். ஈடில இருந்து எங்க பையனை காப்பாத்தினுங்க, அதையெல்லாம் விட்டுடுங்க, நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம், டீலா நோ டீலான்னு கேட்டிருப்பாங்க. இதுதானே மாநில உரிமை. மாநில உரிமைன்றதும் சந்தேகம் இருக்கு. உண்மை சார். நான் தான் சொன்னேன், அவர் போன நிமிஷத்துல இருந்து இங்க வந்த வரைக்கும் இப்ப மீனவர் பிரச்சனையோ தமிழ்நாட்டு என்ன பேச சொல்லுங்க சார். இந்த பிரச்சனைகளுக்காக இத்தனை நாள் இந்த பிரச்சனை இல்லையா? நீட்டை பத்தி இப்ப போன போது நீட்டை பத்தி பேசல சார். இல்ல இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப மதிவாணன் அவர்கள்ட்ட போகிறப்ப நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இல்ல நான் இத சொல்லிட்ட பிறகு நீங்க இல்ல சார் நான் இத வரிசையா சொல்லிடுறேன் சார். இல்ல சிவசங்கரி, இப்ப என்னன்னா கோரான பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க வச்ச பாயிண்ட், அதுல இருந்து விலகி இப்ப அவர் வேற ஒரு காரணம் சொல்லார். 3 வருஷம் என்ன நடந்தது, ஜப்பானுக்கு போனது, அந்த கொரோனா அதுக்குள்ள இல்ல. தலைப்பா ஒரு புள்ளியில நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு சந்தேகத்தை விதைச்சிட்டீங்க. விளக்கத்தை இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிரேன் சார். மெயின் பாயிண்ட் நான் சொல்லணும் சார். சொல்லுங்க. நீங்க எல்லோரும் என்ன அப்பான்னு சொல்றாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் நீட்டுக்காக இறந்து போச்சு. இந்த அப்பா நீட்டுக்காக என்ன பேசிட்டு வந்தாரு? அடுத்த 6 லட்சம் ஒவ்வொரு வருஷமும் 6 லட்சம் ஏக்கர் என்ன தண்ணி இல்லாம கருகி போகுது. அதுக்காக போய் பயிர் காப்பீட பத்தி பேசிட்டு வந்தாரா? இல்ல இவன் மீனவர்களுக்காக பேசுற இதெல்லாம் உண்மை என்ன? நாட்டு மக்கள் சார் கோஷம் போடலாம், வேஷம் போடலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. நிதி ஆயோக்ல என்னென்ன கோரிக்கையை முன் வச்சேன், பிரதமர்கிட்ட என்னென்ன கோரிக்கையை முன் வச்சேன்னு ஒரு பேப்பர்ல அததான் சார் நீங்க 3 வருஷம் அப்ப நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க தமிழ்நாட்டின் உரிமைக்காக? அதெல்லாம் இல்லன்றீங்க, வேற ஒருக்காக போயிருக்காங்க. 3 வருடம் விட்டு கொடுத்ததனால நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் அதுக்கு உண்மை, நீங்க போறது உண்மை நீங்க மன்னிப்பு கேட்கலாம், இது பொய்ன்னு தான் சொல்லுவோம். ஒரே ஒரு கேள்வி, உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம பேசலாமா? இல்ல நீங்க போனது குடும்ப உறுப்பினரை எதுக்கு பேசலாம்? நீங்க சொல்லுங்க. நீங்களே சார் நீங்க உரிமையை எப்பவோ விட்டு கொடுத்துறீங்க. 15 வருஷம் இருந்து கூட அன்னைக்கு மீனவர் பிரச்சனையை தீர்க்கல. நீங்க உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து அடக வச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு உரிமைன்னு பேசிட்டீங்களே தவிர அந்த உரிமை என்ன மூட்டை கட்டி கொண்டு வந்தாங்க சொல்ல சொல்லுங்க. ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. நீதிமன்ற வாயில சட்ட நுணுக்கங்களை கையில வச்சுட்டு ஒரு 40 MP வச்சு என்ன உரிமை மீட்டு எடுத்தீங்க? எல்லாம் நீதிமன்றத்தின் கதவை தட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓகே மதிவாணன், இப்போ உரிமை அப்படின்றது வேற சப்ஜெக்ட். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்வது குடும்ப உறுப்பினரை காப்பாற்றுவதற்காக. இன்னும் இன்றைக்கு கொடுத்திருக்க அறிக்கைன்றது குடும்ப உறுப்பினர் நிதி அப்படின்ற மேற்கோள்ல சொல்றாங்க. உதயநிதி அவர்களை சொல்ல வராங்களா? அவங்களை காப்பாற்றுவதற்கு தான் அப்படின்னா முதல்வரின் குடும்ப உறுப்பினர் அவங்க இந்த சிக்கல்ல இருக்கிறாங்க, அதுக்காக போனாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிதான் அறிக்கை சொல்லுது. சார் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு சரியாக இருந்தா மக்கள் தேர்தலில் அவர் ஆதரிச்சிருப்பாங்க. முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு கட்சியோடைய பொதுச் செயலராகவும் இல்லாமல் ஒரு மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் சிந்திக்காமல் ஒரு மாவட்ட செயலர் லெவலுக்கு சிந்திச்சா அவர் அப்படி தான் பேசுவார். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நீங்கள் டெல்லிக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? 3 கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்தீங்கல்ல, அது சம்பந்தமாக பேசும்போது என்ன சொன்னீங்க? சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னீங்க?
எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ரீவன் பண்ணி பாருங்க. இதுக்காக தான் போனாங்க அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா அப்ப இவர் போனது ஒருவேளை பெருந்துறை சுப்பிரமணியத்தை காப்பாத்துறதுக்கா, ஈரோடு ராமலிங்கத்தை காப்பாத்துறதுக்கா, இல்ல சந்திரகாந்த் ராமலிங்கத்தை காப்பாத்துறதுக்கா, சிவசுப்பிரமணியத்தை காப்பாத்துறதுக்கா, நாகராஜ காப்பாத்துறதுக்கா, சேகர் ரெட்டியை காப்பாத்துறதுக்கா அப்படின்றதையும் அவங்க தயவு செஞ்சு சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உறவினர்கள்லாம் இதுக்கு முன்பே தொழிலெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, வருமான வரி எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா இப்போ 3 பேர் அந்த ரித்திஷ் அபிஷேக் எல்லாம் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் யார், அவங்களுக்கு எப்படி இந்த சொத்து வந்துச்சு, திடீர்னு எப்படி வந்துச்சு, அவங்க யாரோடு இப்படி கொண்டு வராரு எதிர்கட்சி தலைவர். இல்ல நீங்க சொல்றதுக்கு நான் அது பதில் சொல்ல வரேன். இந்த பேர் எல்லாம் நாங்க சொல்லல. இந்த பேர் எல்லாம் உங்க கூட கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருந்தது இல்ல, அவங்க உங்க மேல ஒரு ஊழல் பற்றி குற்றச்சாட்டு எடுத்துன்னு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்கல்ல. டெண்டர் முறைகேடு வழக்குல இருந்து, பாரத் மாலா ஊழல்ல இருந்து, அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி ஊழல்ல இருந்து, அதுக்கப்புறம் நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இருந்து, உங்க அமைச்சர்கள் ஒரு பட்டியல், வேலுமன்ல இருந்து, தங்கமன்ல இருந்து, ஜெயக்குமார்ல இருந்து, ஆரி உதயகுமார்ல இருந்து, KC வீரமன்ல இருந்து, கரூர் விஜயபாஸ்கர்ல இருந்து, சி விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லார் மேலே ஒரு பட்டியல் கொடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் நீங்க டெல்லிக்கு போனீங்களா? கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் கூட்டணி வச்சீங்களா? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நாங்க தெளிவா உண்மையை சொல்லிட்டு போனோம். நீங்க உண்மையை சொல்லிட்டு போனீங்களா? இங்கேயே முடிஞ்சிடுச்சு வித்தியாசம். உண்மை முதல்வர் டெல்லியில இருந்தாருல, யாரெல்லாம் சந்திச்சாருன்னு எங்களுக்கு வெள்ளை அறிக்கை மாதிரி கேக்குறாங்க. எல்லாமே முதல்ல ஒரு முதலமைச்சர் அவங்க மாதிரி எல்லாம் போக முடியாது சார், அது ஒரு புரோட்டோகால். இவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? பேசுறதுன்றது ஒரு வெளிப்படையா நியாயமா பேசணும். மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்க. இவங்க சொல்றாங்கல்ல என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, கடந்த முறை போன டெல்லிக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான 2ஆம் கட்ட நிதியை விடுவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி ஒப்புதல் வாங்கிட்டு வந்தோம்? சரி, நீங்க கூட்டணி இருந்தீங்கல்ல, என்ன வாங்கி வந்து கொடுத்தீங்க? மழை வெள்ள நிவாரணத்தை பத்தி பேசுறீங்கல்ல, எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க? என்ன பேசுனீங்க நாடாளுமன்றத்தில்? இல்ல இப்போ இந்த உரிமைன்றது ஒண்ணு, ஏன் இந்த ரைடு இல்ல வர அதுக்கு அடுத்து வர அதுக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் துரோகம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க மன்னிப்பு கேட்கணும் 140 கோடி மக்கள் கிட்ட. CAA, NRC, NPR சட்டம் எதுக்காக சரணானீங்க? முத்தலாக் சட்டம் எதுக்காக சரணானீங்க? வேளாண் சட்டம் எதுக்காக சரணானீங்க? அக்னிபாத் திட்டம் எதுக்காக சரணானீங்க? ஆர்டிகல் 370 எதுக்காக சரணானீங்க? உங்களை ஒரு நிமிஷம், இதெல்லாம் பேசுனது நீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நான் சொன்ன பேர் குற்றச்சாட்டு இருக்குல்ல, முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. ஒரு நிமிஷம், பெண்டிங்ல இருக்கு. நீங்க எதுவுமே பெண்டிங்ல இல்ல. நாளை காலைல ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 19 கீழே ஆளுநர் ஒப்புதல் தரணும். அந்த ஆளுநரோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒப்புதல் தராம இருக்காரு. அந்த நபர்கள் பேர் தான் நான் இப்ப சொன்னேன். அந்த நபர்கள் பேர் தான் நான் இப்ப சொன்னேன். மதிவாணன், ஏன் உங்கள் மீது இந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வச்சிட்டு இருக்காருன்றது ஒண்ணு. மீண்டும் மீண்டும் என்ன, முதல்ல செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் செந்தில் பாலாஜின்னாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அது நகர்ந்து ரித்தீஷ் இவங்க பெயர்லாம் சொல்லி, சிவசங்கரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெயர், உதயநிதி அவங்க பெயர், குடும்ப இந்த வழக்கின் தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. இதை எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. திரும்ப சொல்றேன், டாஸ்மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொத்த எத்தனை FIR, எந்த ஆண்டுகள்ல அந்த FIR போடப்பட்டது, அதுல மொத்த அதிமுக எத்தனை FIR? 41 FIR அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட FIR. இப்ப ஈடி தான் சொல்லணும் அந்த 41 இல்லையா இந்த 6க்குள்ள இருக்கிறதான்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது எடப்பாடி அன்கோ, சரிங்களா? செஞ்ச அத்தனை துரோகமும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கிற FIR மொத்தம் உங்க பேர்ல இல்ல. ஒரு சந்தேகம் சிவசங்கர், இப்ப மதிவாணன் சொன்ன மாதிரி எங்க இப்ப டாஸ்மாக்னு வச்சுக்கோமே, இப்ப மதிவாணன் அவர்கள் சொன்ன மாதிரி 41ல 7 FIR திமுக ஆட்சினா மீதி இருக்கிறது எல்லாமே அதிமுக ஆட்சி. அது அமலாக்கத்துறையே சொல்லி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லி தான் சார்ஜ் FIR போட்டிருக்காங்க. அப்படின்னா எங்கிருந்து முதல்வர் குடும்பம் வந்தது? அப்ப எதிர்க்கட்சி தலைவர் உள்நோக்கத்தோடு பெயரை கொண்டு வராரு. இன்னைக்கு மதுரை இல்ல, நீங்க பாயிண்டா சொல்லுங்க சார். மதுரை கிளை என்ன சொல்லுங்க, சம்திங் ராங் இன் தி டாஸ்மாக். அது வேறங்க, அது ஜெனரல் ஸ்டேட்மென்ட். அது யார்? இருங்க சார்,
இடி சம்பந்தமா நம்ம பேசுறோம். இடி சம்பந்தமா பேசும்போது போடப்பட்ட எஃப்ஐஆர் பத்தி நான் பேசுறேன். மொத்த எத்தனை எஃப்ஐஆர், யாரோட எஃப்ஐஆர், யாரோட ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர், இதுக்கு பதில் என்ன? இல்ல நேரடியா கேள்வி கேக்குறேன். இல்ல இடி சொல்லுங்க. இடி அமலாக்கத்துறை வந்து யாரோட எடுபடி வேலையா இருக்கு? மோடியோட எடுபடி வேலையா தான இருக்கு. நேரடியா சொல்லுங்க. எந்த எஃப்ஐஆர் பேசுறீங்க? நான் தயார் பேசுறதுக்கு. இருங்க சிவசங்கரி, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம் சிவசங்கரி, ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தரேன். என்ன பாயிண்ட்னா, நீங்க டாஸ்மாக்ல ரைடுனா டாஸ்மாக்ல முன்பே செந்தில் பாலாஜி கேட்டார். முதல்ல அவங்கள்ட்ட மூல வழக்கு என்ன, எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு. இன்னைக்கு அதுக்கு விடை கிடைச்சு போச்சு. அதிமுக அதான் முதல்வர் கேட்கிறாரு, 36 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த எஃப்ஐஆருக்கு நான் போய் சமரசம் செய்ய போறேன் நான் கேட்கிறேன். இருங்க சார், இப்போ நீங்க எந்த எஃப்ஐஆர் சொல்றீங்க சார்? நான் ஒரு விஷயம், இந்த அளவுக்கு பூதகரமாக 1000 கோடின்றது மினிமம் சார். அது எத்தனை 1000 கோடின்னு வெளியே வரும். அடுத்து அந்த ஊழியர்களே, டாஸ்மாக் ஊழியர்களே சொல்றாங்க ஒவ்வொரு கடைக்கும் 5000 வசூல் பண்ணாங்கன்னு செல்வமும் ராஜேஸ்வரின்னு சொல்லி பணியிட நீக்கம் பண்றீங்க. மதுரை நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? அந்த ரத்து பண்ணிருக்காங்க. நீங்க அந்த 41 எஃப்ஐஆர் எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை புகார் கொடுத்து நான் கேட்ட கேள்வி, என்னோட கேள்வி என்னன்னா, எந்த எஃப்ஐஆர் இன்னும் பதிலே சொல்லலையா? அதுக்குள்ள நீங்க பதில போறீங்க சார். 10 ரூபாய் பாலாஜி எப்ப சார் வருது? 95% எஃப்ஐஆர் உங்க ஆட்சியில போட்டு அந்த எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எடுக்க ஈடி வந்திருக்கு. இந்த ஈடிக்கு பதில் சிட்டில 8 இருந்துச்சு, இன்னைக்கு 72. தமிழ்நாடு என்ன கேக்குறாங்க? எந்த எஃப்ஐஆர் னு கேக்குறேன். எந்த எஃப்ஐஆர் பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் கேக்குறாங்க. இல்ல ரெண்டு பேரும் பேசுங்க. நான் தயாரா இருக்கேன். ஒரு விஷயம், எந்த எஃப்ஐஆர் யாருக்கு போட்டாங்க? என்னைக்கு போட்ட எஃப்ஐஆர்? ஒரு விஷயம் பரிதாபப்பதான் நீங்க டெல்லிக்கு போறீங்க. மாநில உரிமை எத்தனை நாளைக்கு திரும்ப சொல்றேன். யார பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. திரும்ப சொல்றேன். ரெண்டு பேரும் மொத்த கட்சியையும் சரி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் கட்சி அடமான வச்சீங்க. நாங்க வைக்கல. நான் சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி சின்ன துரும்ப கூட தன்மானம் இல்லாம அவர் ரெண்டு பேர் ஒத்துழைப்பு தர போறீங்களா? ஒரே ஒரு விஷயம் பாயிண்ட் டேக்கன். ரெண்டு பேரோட மைக்க மியூட் பண்ண சொல்வது விவாதத்துக்கு அழகல்ல. சிவசங்கரி மதிவாணன் இல்ல ரெண்டு பேர் சிவசங்கரி மதிவான் இல்ல சிவசங்கரி ஒரே ஒரு விஷயம் நீங்க தொடர்ந்து விவாதங்கள்ல ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. நான் வந்து இந்த மியூட் அப்படின்னு சொல்றதோ நெறியாளர் குரலை உயர்த்த நான் விரும்பல. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல ப்ளீஸ் அதை தான் சொல்றேன். பார்வையாளர்களுக்கு நம்ம ஏதாவது கொண்டு போய் சேர்ப்போம் தகவல்களை. அது எந்த மாற்று கருத்தா இருக்கலாம், அரசு கருத்தா இருக்கலாம், நம்ம கொண்டு போறோம். நான் அதுக்காக தான் ட்ரை பண்றேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கு கோணத்தையும் சொல்லிட்டீங்க. திருஜென்ரம் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் பாஜக தாவேகா எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, முதல்வர் அவங்க குடும்ப உறுப்பினரை காப்பாற்ற தான் போனார் அப்படின்னு சொல்லி இப்ப வெளிப்படையாகவே உதயநிதின்றதை கோட் பண்றாங்க. பேரை சொல்லாம நிதின்னு போட்டெல்லாம் பேசுறாங்க. அப்படின்னா இந்த குற்றச்சாட்டின் தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இடி ரைடு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு, அந்த தீர்ப்புக்கு பிறகு விசாரிக்கலாம்னு சொன்னதற்கு பிறகு இடி ரைடு வந்ததுக்கு அப்புறம் தொடங்கிய ஒரு அவதூறு பிரச்சாரம் இது. ஒரு இணைய இதழில் முதல்ல ஒரு 1000 கோடி அப்படின்னு ஒரு கட்டுரை வருது. அதற்கு அடுத்தாப்புல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அதே அமௌண்ட்டை சொல்றாரு. அதற்கு பிறகு யார் முதல்லயே சொல்லியிருக்க வேண்டுமோ அவங்க சொல்றாங்க, இடி சொல்றாங்க. இவ்வளவுதான். அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க வந்து சில பத்திரிகையாளர்கள், சில அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தவேக எல்லாரும் அதிலிருந்து உதயநிதியை சுற்றி, அதுக்கப்புறம் வேறு யார் அந்த தம்பி அப்படின்றாங்களே, யார் அந்த தம்பி அப்படின்றது, யாரு வந்து பொறுப்புல இருக்காங்க, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க யாரு, அவங்கள பத்தி யாரு சொல்றாங்க? அவங்களுக்கும் அந்த 47 49 அந்த 47 எஃப்ஐஆருக்கும் என்ன தொடர்பு? அதுல 35-36 எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே போட்டது அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் பத்தி ஊரெல்லாம் கை கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு கதை சொன்னதுக்கு பிறகு
உச்சநீதிமன்றத்தில் என்ன கேட்டாங்க? எதற்காக இடைக்கால தடை கொடுத்தாங்க? அந்த தடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? ப்ரிடிகேட் அஃபென்ஸ் என்ன இதுல அப்படின்னு கேட்டாங்க. இதனுடைய மூல வழக்குல யார் மேல குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை, அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு ஈடியிடம் எதுவும் இல்லை. அவங்க உதயநிதின்னு அங்க சொல்ல முடியாது, அன்பில் மகேஷ்னு சொல்ல முடியாது, வேறு பெயர்கள் டாஸ்மாகோடு தொடர்பே இல்லாத வேறு பெயர்களை சொல்ல முடியாது. அதனால அங்க பேசாம நின்னாங்க. நீங்க எந்த ரித்தீஷ் அபிஷேக் ஈடியால சொல்ல முடியாத பெயர்களை, ஈடியால மூல வழக்குல தொடர்புடைய நபர்கள்னு காட்ட முடியாத பெயர்களை ஈடி விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. பிஎம்எல்ஏவினுடைய சாரம் அதுதான் அப்படின்னு சொல்லுது. வழக்கறிஞர்கள் அவங்க 2 பேரும் வழக்கறிஞர்கள், நான் வழக்கறிஞர் இல்லை, நான் செய்திகளின் ஊடாகத்தான் புரிந்து கொண்டு பேசுறேன். அவங்களுக்கு நிச்சயமாக பிஎம்எல்ஏவினுடைய நூக்கன் காணர் தெரியும். மூல வழக்குல இடப்பட்டிருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய குற்றங்களாக இல்லாத விஷயங்களுக்கு நேரடியாக புதிய குற்றம் ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு ஈடி வர முடியாது. அப்போ எங்க இருந்து உதயநிதி வராரு? யார் அந்த தம்பி? அவங்க கற்பனையில 1000 விஷயங்களை பேசலாம். அதையெல்லாம் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஏன் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. பொய்யே சொல்றாரு ஒருத்தர், பொய்யாகவே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவதூறுகளாலையும் பொய்களாலையும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை களங்கம் கற்பிக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்யறாரு. அவருடைய உப்புச்சப்பு இல்லாத பொய் நிறைந்த குற்றச்சாட்டுகளை எதற்காக விவாதத்துக்கு எடுக்கணுங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அது ஒரே ஒரு விளக்கம் மட்டும். அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். இது எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்கிறப்ப, அப்ப ஏன் அபிஷேக் வெளிநாடுக்கு தப்பி ஓடினாரு பயப்பட மாட்டேன்னு சொல்லி? இந்த வழக்கோடவே தொடர்பு இல்லாத ABCD 26 அல்பபெட்டையும் எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன். 46 FIR எத்தனை நம்பர் தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட 36 43 வச்சுக்குவோம். அந்த 43 FIRக்கு இந்த பெயர்களோட ஏதாவது தொடர்பு உண்டா? அப்படி இல்லாத பட்சத்துல ஈடி அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான நியாயமும் இல்ல. ஆனா இந்த பயணமே குடும்ப உறுப்பினரை காப்பாற்ற. 2011-12 ஆசான்னு ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. அவர் 2Gல அவ்வளவு பெரிய காசு அடிச்சிட்டாரு, இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாருன்னு இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கக்கூடியவங்க கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் CBI கோர்ட்டு நாங்கள் உட்காந்து பார்க்குறேன், ஒருத்தரும் ஆதாரம் கொண்டு வந்து சேர்க்கல, அதனால அவரை விடுவிக்கிறேன்னு சொல்லி விடுவிச்சுட்டாரு. அப்ப எவ்வளவு வருஷம் இந்த அவதூறு பிரச்சாரங்கள் திமுகவுக்கு எதிராக, ஆராசாவுக்கு எதிராக நடந்திருக்குதுன்னு பாத்துக்கங்க. ஒன்னு எக்ஸாம்பிள். இன்னொன்னு காங்கிரஸ்ல காமன்வெல்த் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேம் அப்படின்னு ஒண்ணு. எப்போ அதே பீரியட்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மேல களங்கம் சுமத்துவதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவர்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இப்போ இந்த மாசத்துல ஏப்ரல் மேல அவங்க சுரேஷ் கல்மாடி உள்ளிட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவங்க அவ்வளவு பேரும் இந்த பீரியட்ல மீடியா ட்ரையல், அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரையல், CBI ட்ரையல் எல்லாத்தையும் பார்த்தவங்க. நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி நீங்க உதயநிதியை தூக்குல போடணும்ன்றீங்க, அன்பில் மகேஷ தூக்குல போடணும்ன்றீங்க, அவங்களோட பழகுனவர்கள் இன்னும் 4-5 பேர்களை சொல்லி அவங்களெல்லாம் தூக்குல போடணும்ன்றீங்க. இல்ல சம்பந்தம் இருக்குன்றாங்க. சம்பந்தம் இருக்கு. அந்த சொல்றாங்க மூல குற்றம்னு நீங்க சொல்ற குற்றங்கள்ல அவங்களுக்கு என்ன தொடர்பு? அதிமுக ஆட்சியில நீங்க சொல்லக்கூடிய பெயர்களோ உதயநிதியோ அன்பில் மகேஷோ எப்படி டாஸ்மாகோட தொடர்புல இருந்தாங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அத பேசலாம். இல்ல அத சொல்லுங்க. அதுதான் பாயிண்ட். அது இந்த இடம் தான் நான் டிபேட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பொங்கலூர் மணிகண்டன் உரிமைகள், அதனாலதான் நான் மீண்டும் இந்த தலைப்புக்குள்ள போக்கஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், மீண்டும் குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற அப்படின்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை கொடுக்கணும். இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அமலாக்கத்துறை FIRல அவங்க பெயர் இருக்கு, இல்ல அமலாக்கத்துறை இதை சொல்லி இருக்கு, நமக்கு புரியல. இன்னொன்று, முதல்வர் கேட்கிறாரு 36 FIR அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது, அதையும் சேர்த்துதான் நான் இதையும் சரி பண்றதுக்கு சமரசத்துக்கு போனேனா அப்படின்னு கேட்கிற போது, நம்ம ஹேஷ்டாக யார் அந்த தம்பி அப்படின்லாம் இல்லாம இதுதாங்க எங்களோட ஆதாரம் அப்படின்னு கொடுத்தாதானே பேச முடியும். இப்ப ஜென்ரம் அதை தான் கேட்கிறார். என்ன ஆதாரம்? பேசுங்க, கொடுங்க. திருப்பங்கலூர் மணியன்.
இல்ல அண்ணன் ஜென்ராம் அவர்கள் சொன்னதுக்கே நீங்க பதில் சொல்லுங்க. அதிமுக மீது கடந்த காலத்தில் அந்த துறையில தவறு வழக்கு பதிவு சொன்னா உங்க அரசு 5 ஆண்டுகள் நெருங்குது. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று தெரியுங்களா? அது என்ன பண்ணுது? நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஈடி வர காரணம் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் ஈடி ஏங்குறீங்க. அப்ப நீங்க உங்க ஆட்சி வந்த முன்னாடி அதை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் சிறை தள்ளுவோம், நடவடிக்கை எடுப்போம் பேசுனீங்களா? என்ன ஆட்சி வழக்கு போட என்ன ஆச்சு? நீங்க அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்பதை மறுக்க தவறு. நான் ஒரு விஜயன் சார் ஒரு செய்தியை வெளிவா சொல்றேன். நான் வெளியிடக்க விரும்பல. திமுக சேர்ந்த முக்கிய நபர் என்னோட வீடியோ ஆதாரம் இருக்குது. நானே எடுத்து ஆதாரம் உண்மை சொல்றேன். ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இதே கதையை அவர் எல்லாத்துலயும் சொல்றாரு. இதே கதையை எல்லாத்துலயும் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா பொங்கலூர் மணிகண்டன் நான் என்ன சொல்றேன்னா திரு பொங்கலூர் மணிகண்டன் இல்ல, நான் விவாதத்துல நீங்க எல்லாம் நெடுநாள் விவாதத்துல பங்கு பெறவர். என்னிடம் ஒரு வீடியோ இருக்கலாம், மதிவானன்ட்ட ஒரு வீடியோ இருக்கலாம். நம்ம அதை வச்சு விவாதம் பண்ணல. நீங்க அந்த ஆதாரத்தை வைத்து நீங்க நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து நீங்க அந்த ஆதாரத்தை வச்சா கட்டாயம் ஊடகம் பேசும். அப்படி இல்ல, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப யார் அந்த தம்பி, முதல்வரோட குடும்ப உறுப்பினர் அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்கு? அத பேசினா நல்லா இருக்கும்ல. அந்த இடத்துக்கு வாங்கன்றேன் சார். விஜயன் சார், நீங்க 2019 இருந்து பாருங்க, அதிமுக மீது வைக்கப்பட்ட அவதூறுகள். இதே வார்த்தை சொல்றேன். நான் அந்த பகுதியை சேர்ந்தவன். பொள்ளாச்சி வழக்குல உண்மையிலே பொய்யான ஒன்றை ஜோடித்து மணிகண்டன் தயவு செஞ்சு சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்கல. இல்ல, இந்த வழக்கு தீர்ப்பு தலைப்புக்குள்ள வாங்குனீங்க. தலைப்புக்குள்ள பேசுங்க. சப்ஜெக்ட் இல்லனா விட்டுருங்க. அமைதியா பொறுமையா இருங்க. பொறுமைல இல்லங்க, நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. சரி வாங்க, தலைப்புக்குள்ள வாங்க. பாயிண்டா வாங்க. நீங்களே பேசிங்க. உங்க குற்றச்சாட்டுக்கு தான் நான் கேக்குறேன் ஆதாரத்தை. நான் என்ன சொல்றேன்னா பொங்கலூர் மணிகண்டன் திமுக வாழ்க, திமுக வாழ்க. இல்ல அப்படிலாம் பேச வேண்டாம். ஆதாரத்தை பேசுங்க, தலைப்பு பேசுங்க. தலைப்புக்குள்ள மணிகண்டன் நான் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரேன். எதிர்க்கட்சி தலைவரினுடைய குற்றச்சாட்டுக்கு வழி சேருங்க. யாரும் தம்பி நாடுங்களையா? யார் சொல்லுங்க சார். நீங்க யார் அந்த சார் என்று கடந்த சில மாதங்களாக எதிரொலித்து தமிழ்நாடு முழுவதும் யார் யானிவேர் என்று வெளிப்படையா தெரிந்தது. நடவடிக்கை திமுக எடுத்தது பாருங்க. வெறுமனே ஏமாத்துறாங்க. இப்ப யார் அந்த அரக்கோணத்துல 20 பெண்களை இல்ல இத பாருங்களேன், அவரு தலைப்புக்குள்ள சம்பந்தம் இல்லாம பேசுறது, நேரத்தை கடத்துறது எனக்கு இல்ல உடன்பாடு இல்ல. இந்த தலைப்புல ஈடி சம்பந்தமா, டாஸ்மாக் சம்பந்தமா, எஃப்ஐஆர் சம்பந்தமா பேசுங்க. நான் தயாரா இருக்கேன். இல்ல பொங்கலூர் மணிகண்டன் இல்ல பொள்ளாச்சி வழக்க பத்தி பேசுனா நான் தயாரா இருக்கேன். இருங்க, காத்துருங்களேன். பொங்கலூர் மணிகண்டன் அண்ணா சொன்ன தம்பியிடம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பொங்கலூர் மணிகண்டன் இருங்க, ஒரே ஒரு விஷயம். பொங்கலூர் மணிகண்டன் உங்களுக்கு தான் நான் வாய்ப்பு தரேன். இப்போ இங்க இருக்கிற எல்லா பிரதான எதிர்க்கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அப்ப முன்வைக்கிற போது அமலாக்கத்துறை சோதனையை ஒட்டி தான் நீங்க முன்வைக்கிறீங்க. இந்த சோதனையில இவங்க மாட்டிக்கிட்டாங்க, அதனால சமரசத்துக்கு போனாங்க அப்படின்றப்ப ஜென்ராம் கேட்கிற ஒரே கேள்வி, அந்த மூல வழக்கில் நீங்க சொல்ற எந்த உறுப்பினரின் பெயர் இருக்கிறது? ஏன்னா அதை வச்சுதான் நெருக்கடி கொடுக்க முடியும். அப்படி என்ன பெயர் இருக்கு, அந்த ஆதாரத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார் ஜென்ராம். வேற எதுவுமே அவர் கேட்கல. அதை கொடுத்தா இன்னும் அதை மேலதிகமா பேசலான்றேன். சரி சார். சார் சார் இல்ல இல்ல நடு இரவில் திரு செந்தில் பாலாஜி பார்க்க சென்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோடு பேசுறாரு. அவர்கிட்ட சப்ஜெக்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு அவர் கவனம் வாய்ப்பு கொடுங்க, நாங்க பேசிடுறோம். பிரச்சனை இல்ல. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்தது. மதிவாணன் அந்த ஆட்சி காலத்துல நடந்த 1000 வழக்குகள் எடுத்து பேச ஆரம்பிச்சாருன்னா விவாதத்துக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. நீங்க வச்சிருக்கிற மையமான கேள்வியை தாண்டி வெளியில பேசினாங்கன்னா நியாயம் இல்லை. இல்ல பொங்கலூர் மணிகண்டன் நீங்க காத்துருங்க. ஒரே ஒரு சிவசங்கரி, இந்த குற்றச்சாட்டுன்றது தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை வாயிலா சார், அந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், நீங்க ஆமா நீங்க அந்த 3 பேரை பயன்படுத்துறார் எதிர்க்கட்சி தலைவர். அந்த குற்றம் சாட்டப்படுகிற நபர்கள் தைரியமாக நிறுத்துங்க. ஏங்க நான் ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்கிறேன்.
ஈடி ஒரு நிமிஷம் இல்ல நேரா கேக்குறேன் மணிகண்டன் நேரடியா நீங்க மணிகண்டன் மணிகண்டன் ஒரு நிமிஷம் அந்த நபரை முன்னாள் நிறுத்தி ஒரு நிமிஷம் மணிகண்டன் மணிகண்டன் சார் அசோக் குமாரை கண்டுபிடிக்க முடியல மணிகண்டன் நீங்க நேரடியா பதில் இத சிவசங்கரி அவர்கள் இப்ப பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன கேள்விய இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் நீங்க கேட்ட கேள்விதான் இருங்க ஒரே ஒரு விஷயம் சார் ஒரே ஒரு விஷயம் காத்துருங்க நான் வந்து பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதை மதிவாணன் அவர்கள்ட்டையும் ஜென்ராம் அவர்கள்ட்ட கூட கேட்கல நீங்க வழக்கறிஞர் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப ரிதீஷா இருக்கலாம் அபிஷேகா இருக்கலாம் அமலாக்கத்துறை விட போறது கிடையாது அந்த வழக்கு வந்து அந்த தன்மை மாற போறது கிடையாது ரிதீஷ் வந்து எதிர்கொள்றார் அவருக்கு பிரச்சனைன்றது வேற நீங்க சொல்லுது முதல்வரின் குடும்பம்னு சொன்னா நீங்க அதத்தான் ஜென்ராம் அவர்கள் சார் ஒரே ஒரு விஷயம் ஜென்ராம் சார் கூட சொல்றாரு அவதூறு பிரச்சாரங்கள் இந்த அவதூறு பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சிக்கான கடமை சார் கடந்த காலங்கள்ல நாங்க நீட்டுக்கு மசோதாக்கு 2 தடவை சொல்லுவோம் நீங்க முறியடிங்கன்றீங்களா இல்ல சார் ஆமா பின்ன நீங்க சொன்ன போது நாங்க முறியடிக்கல அதுதான் சார் அரசியல் அரசியல் பண்ண வந்திருக்கோமா அவியல் பண்ண முறியடிச்சாங்க சார் இல்ல மக்கள் உங்களை புறக்கணிச்சு வீட்ல உட்கார வச்சிருக்காங்க 13 தோல்வியை பரிசா கொடுத்தாங்க நீங்க என்ன புறக்கணிச்சாங்க நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீங்க ஒட்டுமொத்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம சொல்றீங்க அப்போ நான் என்ன சொல்றேன்னா நாங்க ஊடக செய்திகள் எல்லாமே எதை சார்ந்து நடக்கும் சார் விவாதங்கள்ல நீங்க சொல்லுங்க ஊடக செய்திகள் பத்திரிகைகள் சார்ந்து தான் நடக்கும் குற்றச்சாட்டு வைக்கணும் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆமா எத்தனை விஷயங்கள் பண்ணீங்க ஒரு சாத்தான் குளத்துக்கு எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை அவதூறு பிரச்சாரங்கள் பொள்ளாச்சி வச்சு சார் நீட்டுக்காக சார் 100க்கு மேற்பட்ட விவாதங்கள் நான் பேசியிருக்கேன் 100க்கு மேற்பட்ட விவாதங்கள் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லல ஏன் அந்த சகிப்புத்தன்மை இல்ல இப்போ இல்லங்க இப்ப எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு முதல்வரா இருந்தப்ப அவர் உறவினர் வீட்டுல ரெய்டு அதனால சமரசம் எல்லாம் சொல்லப்பட்டது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அபிஷேக் இந்த ரித்தி இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சொத்து சேர்ந்தது முதல்ல இதெல்லாம் விளக்குங்க எங்களுக்கு தெளிவு வேணும்னு சிவசங்கரி சொல்றாங்க நாங்க அப்படிதான் குற்றச்சாட்டு வைப்போம் நீங்க உண்மையை விளக்குங்க நீங்க இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு வாங்கன்னு சகோதரியை கொஞ்சம் வெளிப்படையாவே பாராட்டணும் எதுக்குன்னா நாங்க அவதூறு பரப்புவோம் நீங்க கிளியர் பண்ணணும் அதை ஒத்துக்குனாங்க தெரியுங்களா அவதூறுன்றத ஆனால் அது வந்து அவங்கள மகிழ்ச்சியா நான் வரவேற்கிறேன் இல்ல 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 நீங்க தான் சொன்னீங்க இப்ப சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தையை நாங்க குற்றச்சாட்டு சொல்லுவோம் நீங்க தான் கிளியர் பண்ணணும் சரி நீங்க சொல்றது குற்றச்சாட்டு முடிவு பண்ணவங்க மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க 13 தோல்விக்கு பரிசா கொடுத்திருக்காங்க நீங்க தயவு செஞ்ச ஒரு விஷயம் இவங்க சொல்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர்கள் நான் பேர் சொல்ல விரும்பல இல்ல நான் சொல்ல விரும்பல ஏன்னா நீங்க பொய்யா சொல்றீங்க நான் யார் ஆமோதிக்கணும் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் நேரடியா நான் கேக்குறேன் சோதனை செஞ்சு ஒரு நிமிஷம் நேரடியா கேக்குறேன் சார் ஈடி கிட்ட வானளாவிய அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஒருத்தர் மேல கைது பண்ணிட்டீங்கன்னா அவங்க தான் நிரூபிக்கணும் ஐபிசில அந்த மாதிரி கிடையாது சிஆர்பிசி அந்த மாதிரி கிடையாது சிவில் கேஸ் அந்த மாதிரி கிடையாது ஆனா பிஎம்எல்ஏ ஆக்ட் 9ல போட்டா உச்ச நீதிமன்றம் முந்தானத்துக்கு அடிச்சா இல்லையா அவங்க தான் நிரூபிக்கணும்ட்டு எங்களோட கேள்வி என்னன்னா அந்த மாதிரி ஒரு நபர் தவறு செய்தாங்கன்னா எப்படி வந்து ஏர்போர்ட்ல விட்டாங்க எதிர்கட்சி தலைவர் அவருடைய குற்றச்சாட்டை வந்து நம்ம தொகுத்து பார்க்கிறப்ப இன்றைக்கு அவர் கொடுக்கிற அறிக்கையிலும் அவர் சொல்வது உண்மை நீங்க பதில் சொன்னீங்க நான் மீண்டும் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்காக அவர் என்ன எப்படி கனெக்ட் பண்றாருன்னா உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி அதன் பின்னணியில் உள்ள நிதி அவர்களுக்கு துணையான தம்பிகள் இவங்களெல்லாம் காப்பாற்றி விடலாம் அப்படின்னு எந்த அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறை ரெய்டை மட்டும் வச்சு சொல்றாரா இல்ல பொத்தாம் பொதுவா எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க இந்த அறிக்கையை? ஏற்கனவே காவல்துறையில புகார் வந்து நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து தீர்ப்பு வந்து முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக வராத ஒரு சூழல்ல இப்படி பேசுவது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அவதூறு தான். அரசியல் ஆதாயத்திற்காக ஸ்டாலின் குடும்பத்தின் மீது இவர்கள் வாரி இறைக்கும் சேரு அப்படிங்கிறத தாண்டி நான் அதுக்கு எந்த அந்த 3 நபர்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து துணையான தம்பிகள் இவங்க வந்து நிதிகள் முறைகேடான நிதியை வந்து சம்பாரிச்சு அந்த இடத்துக்கு தானே அவர் நகர்த்துறாரு அறிக்கையை. தம்பிகள் யார் அந்த தம்பிகள்? அதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறது சாதாரணமா அவங்க ஆர்கியூமெண்ட்டை ஏத்துட்டு பேசுறதா இருந்தா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கலாம். மற்றபடி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களா அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஒருவேளை அரசு ஏதாவது டெண்டர் எல்லாம் எடுத்தாங்க அப்படி கனெக்ட் பண்ண வராரு அப்படி எதுவும் இருந்ததுன்னா அதை சொல்லுங்க. அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்க.
அந்த ஆதாரத்தை நீங்க வந்து உதயநிதியை டார்கெட் பண்றதுக்காக திமுக அடுத்த தலைமுறையிலையும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன்ல இருந்துவிடும், வேறு அதிமுக மாதிரி கட்சிகள் வந்து எழுந்து வரதுக்கு வாய்ப்பே இருக்காது, அதனால உதயநிதியை இப்பவே டார்கெட் பண்ணி மக்கள் மத்தியில களங்கப்படுத்தணும், அன்பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கு எதுக்காக பதில் சொல்லிட்டு இருக்கணும்? சிவசங்கரி, இங்க ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கப்படுதா? இல்ல சார் சொல்றாரு எழுந்தே வராதுன்னு சொல்றாரு. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எழுந்தே வராதுன்னு பல தடவை பல மாதிரி எல்லாரும் சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் எழுந்து நாங்க வந்து அக்னி சிறகுகளோடு 32 வருஷம் ஆண்டு இருக்கோம். தமிழ்நாட்டு உரிமைக்காக முழுக்க முழுக்க பாடுபட்டிருக்கோம். இது எழுந்து அடுத்து இவர் கூட சொல்றாரு, மதிவாணன் கூட மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க சொன்னாங்கல்ல, என்ன உரிமைக்காக போராடுறாங்க? இப்ப மாநில அம்மையார் முல்லை பெரியாரா, காவேரியா, நீட்டா, ஜல்லிக்கட்டா, 30 வினாடி தான், ஒரு 30 வினாடி தான், ஒரு 30 வினாடி என்ன கேள்வி? உரிமைக்காக போராடுறேன்னு சொன்னாங்கல்ல, என்ன உரிமைக்காக போராடி ஒன்றிய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கான உரிமையா வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அம்மையார் பேர்ல இருக்கிற யுனிவர்சிட்டிக்கு நாங்க அனுமதி வாங்கி கொடுத்திருக்கோம். சேற்றை வாரி இறைப்பது நாங்க அல்ல, மலத்தை இருக்கிறாங்க. உங்க தலைமையோட சேற்றை வாரி இறைப்பதாக சொல்றாங்கல்ல, சேற்றை வாரி நாங்க இருக்கிறவங்க இல்ல, திமுக தான் மலத்தை வாரி இறைச்சிட்டு எல்லார் வீட்லயும் மலத்தை வாரி இருக்குது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி வேங்கை வைக்காது சார். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பொய்யா மட்டுமே போதனமா வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இல்ல, நீங்க நியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, சதா நான் தெளிவா கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்கள்ட்ட வரேன். பொங்கலூருக்கு காத்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் சிவசங்கர், இப்போ ஜென்ராம் அவர்கள் கேட்ட மாதிரி நான் அதனாலதான் எதிர்க்கட்சி தலைவரினுடைய அறிக்கையை எடுத்து நான் படிச்சு காமிச்சதுக்கு காரணம் திரும்பவும் இந்த தலைப்புக்குள்ள கொண்டு வர முடியுமான்றது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரே பாயிண்ட் தாங்க. நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, அதுக்காக தான் இந்த நிதி ஆயோக் பயனுள்ள பொது வாழ்க்கையில இல்லாதவர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆதாரம் கொடுங்க. அதுதான் சார், பொது வாழ்க்கையில அல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. சம்பந்தி சொன்னாங்க, அவர் எந்த பொது வாழ்க்கையில இருந்தாரு? அப்ப இனிச்சுதா உங்களுக்கு? சம்பந்தி எத்தனை அந்த வார்த்தை எத்தனை தடவை பயன்படுத்திருப்பீங்க? நேரடியா வந்து அந்த டெண்டர் யார் எடுத்தா? அந்த டெண்டர் யார் எடுத்தா? பொது வாழ்க்கையில அந்த டெண்டர் யார் எடுத்தா? ஒரு தாயை பத்தி கொச்சப்படுத்தி பேசுறீங்க. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விதான், அந்த டெண்டர் யார் எடுத்தா? ராமலிங்க யாரு? தாயை பத்தி நீங்க கொச்சப்படுத்தி பேசுறீங்க. ரைடு போன உடனே நேரடியா கூட்டி வைக்கிறீங்க. அது என்ன கிடையாது? நீங்க என்னோட ஒரே ஒரு கேள்விதான், பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான தகவல் பரப்புனதால மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. நான் திரும்ப ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன், மாநில உரிமைக்காக அதிமுக எந்த இடத்துல ஒரு கிள்ளி போட்டு என்னோட கேள்வி. பொங்கலூர் மணிகண்டன் தாயை பத்தியோ கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. எந்த பொது வாழ்க்கையில சம்பந்தம் இருக்கு? மிகப்பெரிய ஊழல்வாதியாக ஸ்டாலின் குடும்பத்தால் சித்தரிக்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்து ஜெயிலுக்கு போனவர் அம்மையார் நான் திரும்ப சொல்றேன், நான் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்குறேன். மேடைகள், அரசியல் மேடைகள் ஒரே ஒரு விஷயம் வரேன், ஒரே ஒரு விஷயம் நான் நெறிப்படுத்துறேன். பொங்கலூர் மணிகண்டன் உங்களுக்கான எல்லா நான் ஒரே ஒரு விஷயம், நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசுறது அரசியல் மேடையில் நீங்க நியாயமாவே பேசல. இன்னைக்கு சப்ஜெக்ட் அமலாக்கத்துறை அதுக்குள்ள ஒரு வார்த்தை பேசல. அந்த வார்த்தையோட நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த வார்த்தையோட நீங்க பயன்படுத்தல. நான் பேசுறேன். கண்ணாடி வீட்ல இருந்து கல்லெறியறாரு. அவர் அரசியல் அம்மையார் ஜெயலலிதா பத்தி இது வந்து நிறைவு சுற்று, அதனால விருந்தினர்களுக்கு ஒரு கோரிக்கை, குறுக்கீடு வேண்டாம்.
இந்த தலைப்புக்கான உங்க ஆர்குமெண்ட்டை எடுத்து வைங்க, அதை விரிவா எடுத்து வைங்க, சம்ம பண்ற மாதிரி இருக்கட்டும். பொங்கலூர் மணிகண்டன், இந்த தலைப்பு சார்ந்து எதிர்க்கட்சி தலைவரின் சந்தேகம் அதுக்கான ஆதாரம் அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பேசுங்க. பொங்கலூர் மணிகண்டன். இல்ல, மக்களுக்கே சந்தேகம் இருக்குங்க. எதிர்கட்சி தலைவருக்கு ஏற்படுகிற சந்தேகம் என்பது மக்கள் சொல்வதுதான். இப்ப நீங்க ஒவ்வொரு துறையை பற்றியும் விரிவான பேச நேரம் இல்லை, பேச வேண்டாம். இப்ப நான் முன்னாடி சொன்னேன், அதை பேசவே முடிக்கல. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களால் பெரும் குற்றம் சாட்டப்பட்டவர் செந்தில் பாலாஜி. அவரிடம் அந்த துறையை ஒப்படைக்கப்பட்டால் எப்படி ஆகுது? இந்த குற்றச்சாட்டு வருமா வராதா? அதுதான் கேள்வி. அப்போ அவர் தவறு செய்தவர் அவருக்கே தெரிந்து துறையை ஏன் ஒப்படைச்சீங்க? அவர் அதிமுக. அதே மாதிரி 13 முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த மாதிரியான ஊழல் இருக்குது. அப்ப இவர்கள் எல்லாம் தவறு செய்திருக்கார்கள் என்று மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. உண்மையை சொன்னால் ஏன் நம்ம அந்த தம்பியை சொல்றோம் சொன்னா, இந்த டாஸ்மாக் தொழில் பெறப்படுகிற அந்த தொகை அனைத்தும் சினிமாவுக்கு மூலதனமாக செல்கிறது, முதலீடு செய்யப்படுகிறது என்றெல்லாம் மக்கள் பேசுறாங்க. போகிற இடத்துல எல்லாம் எதிர்க்கட்சி செல்கிற போது நீதிமன்றம் ஆமா எல்லாமே தயார்படுத்தி கொடுத்துதான் பண்ண முடியும். இப்ப நீங்க குற்றச்சாட்டு வந்த உடனே ஆதாரம் என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு, ஒரே ஒரு விஷயம். தனிப்பட்ட நபர்கள் மீது விசாரணை போயிருக்கு, இன்னும் முடிந்த முடிவெல்லாம் இல்ல. அதற்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இதை கனெக்ட் பண்றாருன்னு கேக்குறேன். எல்லாம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ், நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க? நீங்க இல்ல சார், நீங்க மக்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒன்று இவரோட 4-5 பேர் இருக்காங்க, இவ்வளவு வசதி வாய்ப்பு உருவாக்கிட்டாங்க. இவர் கடந்த காலத்துல நான் பாக்குறேன், எல்லாருக்குமே தெரியும் அவர் பூர்வீகம் என்ன, எல்லாரும் தெரியும். நேரில் ஊர்ல நெருக்கமானவர்கள் கிராமம் சார், நெருக்கமானவர்களா இருக்கிறாங்க, அதனால அந்த சந்தேகம் இருக்குன்றீங்க. இல்ல என்ன சார் விஜய் சார், ஒரே விஷயம். நான் சாதாரணமா இருக்கிறப்போ திடீர்னு 1000 கோடி வந்துச்சுன்னா என் பகுதியில் உள்ள மக்கள் தெரியாதா சார்? அதுதான். அப்போ இதை விசாரிக்க சொல்ல நான் சார், நான் விஞ்ஞானபூர்வமா ஒளிச்சு வைக்கலாம், மறைச்சு வைக்கலாம். ராஜேஷ்குமார் நாவல்ல எழுதுற மாதிரி எல்லாம் பாசிட்டு இங்க பேசக்கூடாது. முதல் ஒரு விஷயம் உங்க கருத்து நான் சொல்லிடுறேன். முதல் ஒரு விஷயம், எந்த எஃப்ஐஆர் சொல்லல, எந்த ஆண்டு போடப்பட்ட எஃப்ஐஆர் சொல்லல. இதை இடி சொல்லணும். ஈடியா ஒரு கதை கட்டுறது இதே மாதிரி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்றது, எங்கெல்லாம் தன்னுடைய எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ, நமக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ஈடி அனுப்புறது, இதுவே மோடிக்கு வேலை. இப்போ இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் கூட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஈடி செஞ்சதுன்னு நான் சொல்றேன். எங்க பொங்கலூர் மணிகண்டன் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அத சேர்த்து சொல்லுங்க. நான் முதல் சுற்றிலே தெளிவா சொல்றேன். இல்ல இருங்க, நான் குறுக்கிடாதீங்க. நீங்க குறுக்கிடாதீங்க. நான் முதல் சுற்றிலே தெளிவா சொல்லிட்டேன். ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 19 ஆளுநர் அனுமதி தரணும். டிபிஎஸ்சி என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறாருல்ல, அதுக்கு முதல்ல ஆளுநர் கிட்ட போய் ஒரு மனு கொடுக்க சொல்லுங்க. நிலுவையில வச்சிருக்கிறதுலாம் அனுமதி தர சொல்லி. 2 அதுக்கு அடுத்தது மாநில உரிமையை பத்தி சகோதரி பேசுறாங்க. அது ரொம்ப பெரிய இல்ல, எந்த இடத்துல ஏதாவது இப்போ அம்மையார் பேர்ல யூனிவர்சிட்டி வேணும், அதுக்கு மாநில உரிமை பிரகாரம் நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அனுமதி வாங்கி அந்த அம்மையார்களுக்கு நாங்க தான் அனுமதி வாங்கி கொடுத்துருக்கோம். மறுக்கிறீங்க. இது ஒரு குற்றச்சாட்டே இல்ல. ஏதோ ராஜேஷ்குமார் நாவல படிச்சுட்டு கதை எழுதிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். இப்போ உங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு சந்தேகம்ன்றது திடீர்னு ஒரு பணக்காரர் ஆயிட்டாரு, ஏதோ ஒண்ணு, அப்ப நம்ம கனெக்ட் பண்ணிரலாம். அதானா சார்? இது இந்த சந்தேகமும் இந்த குற்றச்சாட்டை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க தானே சொல்றாங்க, ஒன்றிய அரசு ஆளுநருக்கு எதிராக இருப்போம், திராவிட மாடல் அரசு, எங்களுக்கு ஒரு கணக்கே இல்லைன்னு இங்க திடுதுப்புன்னு கிளம்பி போகும்போது மக்கள் இங்க பாதிக்கப்படும் போது அதுக்கான குற்றச்சாட்டு எப்ப ஆரம்பிக்குது? நீங்க ஆரம்பிச்ச கேள்விக்கு நீங்களே தான் பதிலா மாறுங்க. நீங்க வச்ச கேள்விகளுக்கு நீங்களே தான் அடுத்து இவரே ஆதாரம் கேக்குறாருல 2020 போன பட்ஜெட்ல ஒரு இடத்துலயும் இது மாதிரி பேச விடாம பண்றதா எங்களோட ஸ்ட்ராட்டஜி. 2021 வரைக்கும் ரெட் ஜெயிண்ட் உடைய நிலைமை என்ன? 2021க்கு பிறகு 2000 கோடி புழுக்கம் எப்படி வந்துச்சு? நான் தெரியாம கேக்குறேன். இப்போ ஜே நியூஸ் எப்படி வந்தது? இல்ல ஜே நியூஸ் எப்படி வந்தது? இல்ல நான் கேக்குறேன், ஜே நியூஸ் எப்படி வந்தது? ஆகாஷ் கே சொல்லுங்க. ஊழல் குற்றச்சாட்டுல உங்க பொலிட்டிக்கல் சிறைக்கு போறாங்களா இல்லையா? இதான் என்னோட கேள்வி. சசிகலா சிறைக்கு போறாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன பதில்? அந்த மாதிரி நான் பொதுவா கோவத்தூர் ரெசார்ட்ல கொஞ்சம் பொதுச்செயலாளர் இருந்தாங்களா? அந்த மாதிரி ஜெயிலுக்கு போறவங்க அந்த இதே மாதிரி டீல் பண்றேன். அந்த அம்மா பொதுச்செயலாளர் இல்லையா? உயிரோட இருந்த வரைக்கும் ஊழல்
அதிமுக மதிவாணன் மூலையில போய் அதிமுக ஊழல் கட்சி. இது மூலையில உட்கார்ந்துச்சு. இல்ல, ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இல்லங்க, ஒரே ஒரு விஷயம் சிவசங்கரி, நான் பேசும்போது அவர் இல்லங்க, கேக்குறாரு. கேள்விக்கு பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வரல. அதனாலதான் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, என் உறவினர்களை குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாமே வருமான வரித்துறை, எல்லாமே வருமான வரி தாக்கல் செய்யறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப இந்த 3 தம்பிகள்ன்றீங்கல்ல, வருமான வரியை தாக்கல் செய்யலையா சார்? அது இனிமேல் விசாரணையில தானே சார் தெரியும். ஏன் சார் நீங்க இப்ப துணை முதலமைச்சரை பத்தி நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். 21 வரைக்கும் லாஸ்ட்ல போன ரெட் ஜெயிண்ட் 21க்கு பிறகு 2000 கோடி வந்துச்சு. இந்த தலைப்புக்கு பேசுறதுக்கு சொல்லுங்க. எங்கயாவது ஒரு லிங்க் ஆகுதா? என்னோட கேள்வி ஊழலை பத்தி, பண மோசடியை பத்தி அதிமுக பேச என்ன தகுதி? சரி, அது நான் தான கேக்குறேன். திரும்ப அத கேக்குறேன். 100 வருடங்களாக எடப்பாடி பழனிசாமி வழக்குகள் எல்லாம் திரும்ப சொல்ற விஜய் எல்லாரும் வெயிட்டிங் பண்ணுங்க. எல்லாரும் டிவிஎஸ்சில சார் 100 வருடங்களாக மிக முக்கியமான வழக்குகள் பத்திரிகையின் அடிப்படையில் தான் சந்தேகம் உருவாக்கப்பட்டது. அந்த வழக்குகளுக்கு ஆதாரமாக இருந்து பத்திரிகை செய்தி. இன்னைக்கு மக்களுக்கு என்ன உளவுத்துறை இருக்கா? நீங்க செய்யற தப்பை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் பத்திரிகையாளர்கள் அம்மையார் சிறைக்கு போனாங்கல்ல, அது யாரு கதையறாங்க? மக்கள் நேரா பார்த்தாங்க. மக்கள் நேரா பார்த்தாங்க. 26 மக்கள் உங்களை புறக்கணிச்சு மூலையில போய் வைப்பாங்க. நாங்க வெற்றி பெறோம். என்ன வெற்றி பெறீங்க? எத்தனை நாளைக்கு? ரெண்டு பேர் மைக்க மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஜென்ராம் அவர்கள், தனியார் தொழில் நிறுவனங்கள் எப்படி தொழில் நடத்துறாங்க, அதுல குற்றங்கள் எதாவது இருக்குதா, அல்லது அரசு அதிகாரம் பயன்படுத்தி அங்க லாபம் சம்பாதிக்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா பொது வெளியில குற்றம் சாட்டுவதும் அது தொடர்பாக விசாரணைக்காக கோருவதும் புரிந்து கொள்ளத்தக்கது. அல்லது வேற இருக்கிற சட்டங்களை மீறினாங்கன்னா நீங்க வேறு இடங்கள்ல புகார் கொடுத்து அதை விசாரிக்கிறது நல்லது. அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு அதை கொண்டு வந்து இங்க கிளப் பண்ணி பேசுறது சரியில்லை. ஒண்ணு, அது போக உதயநிதியை குறிவைக்கிறாங்களா ஏன் அப்படிங்கிற பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அவர் மேல இன்னைக்கு தேதியில இருக்கிற வழக்குன்னு எனக்கு தெரிஞ்சு சனாதனம் குறித்து பேசியதற்காக போடப்பட்ட வழக்குகள் தவிர வேற வழக்குகள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசின் மீது களங்கம் சுமத்துவதற்காகத்தான் இவங்க பேசுறது எல்லாம் இருக்கு. சட்டவிரோத பண பரிமாற்றம் அதை தானே அவங்க கொண்டு வராங்க. சார் ப்ரூஃப் அதுக்கு தான். அதை பத்தி நீங்க பேசணும்னா மூல வழக்கு ஒண்ணு வேணும்னு PMLA சட்டம் சொல்லுது சார். அதன்படி மூல வழக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா அதான் கேட்கிறேன்னா, சனாதன வழக்குகள் தவிர உதயநிதி மேல எந்த வழக்கும் இல்லை, துணை முதலமைச்சர் மேல எந்த வழக்கும் இல்லை. தம்பிகளை வைத்து நாங்க கனெக்ட் பண்றோம்ன்றதையும் அதை தானே சொல்லி திரும்ப மீண்டும் சொல்றாங்க. தம்பிகளுக்கு அரசு அதிகாரத்தோட என்ன தொடர்பு? எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயலலிதா வழக்கு சொத்து குவிப்பு வழக்குல கூடவே 3 பேர் கூடவே ஒரு 3 பேர் சொத்து குவிப்பு வழக்கம் சேர்ந்து வந்தது. அது எல்லாமே எங்க சிக்கலாச்சு? அவங்களுடைய வீட்டிலேயே குடியிருக்கிறீங்க, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க, அதன் மூலமாக சொத்து சேர்த்தீங்க, நீங்க சம்பாதிச்ச சொத்துக்களை அவர்கள் பெயர்ல முதலீடு பண்ணீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லி அவங்க 3 பேருக்கும் தண்டனை கொடுத்தது. பப்ளிக் சர்வெண்ட்டை விட்டுட்டு சிட்டிசன்ஸ் 3 பேர் மேல தண்டனை கொடுத்தது சரியில்லை என்ற கருத்து தான் நான் அன்றையும் வெளியிட்டேன், அன்றும் வெளியிட்டேன், இன்றைக்கு இந்த விவகாரத்தில் அதுதான் பேசுறேன். நீங்க அரசு பொறுப்புகள் இல்லாத நபர்களை பற்றி காசிப் பேசுறது, கிசுகிசு பேசுறதுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பலியாடுகள்லாம் வெளியே வரும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசு ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் இருக்குல்ல அவங்க ஒரு முடிவோட வந்திருக்காங்க. அவங்க எப்படி அதை நிறுத்துவாங்க? அரசு அதிகாரத்தோட தொடர்புடையது இல்லாத மற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கிசுகிசுக்கள் என்று வேற ஒன்றும் இல்ல. பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம், அவை விதைப்பதும் இல்லை, முளைப்பதும் இல்லை. நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. இன்னொரு தருணத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.